மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுவை காமராஜ் சாலை பாலாஜி தியேட்டர் அருகில் நடைபெறும் உப்பனாறு கால்வாய் பணிகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் ஆய்வு செய்தார். மேம்பால பணிகளுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவித்து பணிகள் மேற்கொள்ள முதல்வருக்கு வேண்டுகோள் வைத்தார். இதனிடையே பருவமழை காலம் நெருங்கி வரும் நிலையில் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் பாதிக்காத வண்ணம் உடனடியாக தூர்வார உத்தரவிட்டார். இதனையடுத்து உடனடியாக காமராஜ் சாலை அருகே உப்பனாறு கால்வாயில் தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. புதுவை காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட புதுசாரம் பகுதியில் அமைந்துள்ள சித்தி புத்தி ஸ்ரீ விஜய் கணபதி ஆலய திருப்பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நன்கொடை வேண்டி ஆலய நிர்வாகி கோவிந்தராஜ் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினை சந்தித்து சால்வை அணிவித்து நன்கொடை வழங்க கோரிக்கை விடுத்தனர். நிகழ்வின் பொழுது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உடன் இருந்தார். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன சங்கங்களின் நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர், புதுச்சேரியில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. பிரதமரின் கர்மயோகி திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழில் நிறுவனங்களுக்கு திறன் சார்ந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. இதனால் ஊழியர்கள் அனைவரும் பயன்பெறுவர். மேலும் மாநில அளவிலான வங்கியாளர்கள் கூட்டத்தில் இந்த தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் 1 லட்சம் வரை எவ்வித உத்தரவாதமும் இல்லாமல் கடன் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. இது தவிர பிற பயன்பாட்டுக்காக வங்கிகள் விதிக்கும் வட்டி விகிதத்தை விட 5% வரை குறைந்த வட்டியில்தான் இந்த தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்கப்படுகிறது என்றார். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கஞ்சா விற்பனை ஒழிக்கும் நோக்கில் மூத்த காவல் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் அரியங்குப்பம் போலீசார் தொடர் கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் நேற்று காலை மணவெளி பழைய சாராய் கடை அருகே உள்ள புதர்களில் சிலர் சந்தேகத்திற்கிடமாக நடமாடி அப்பகுதிக்கு வந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கஞ்சா பொட்டலங்களை விற்பனை செய்து கொண்டிருந்ததாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் போலீசார் அங்கு விரைந்தனர். போலீசாரை கண்டதும் ஒருவர் தப்பி ஓட மற்றவர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட சோதனையில் விற்பனைக்கு தயாராக 15 சிறு பொட்டலங்களில் சுமார் 60 கிராம் காய்ந்த கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மதிப்பு சுமார் 6000 என கூறப்படுகின்றது. மேலும் 3 செல்போன்களையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். தீவிர விசாரணையில் வைத்திக்குப்பத்தை சேர்ந்த ஒருவரிடமிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து சிறு பொட்டலங்களாக பிரித்து பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு ஒரு பொட்டலம் ரூபாய் 5000க்கு விற்பனை செய்து வந்தது அம்பலமானதாக போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து அரியங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த சதீஷ், அருள்ராஜ், முகிலன் என்கிற முகி ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் தப்பி ஓடிய வசந்த் என்பவரை வலைவீசி தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். வழக்கில் தொடர்புடைய சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 3வது சீசனில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி தொடர்ந்து 2வது வெற்றியை பதிவு செய்தது. ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட்ஸ் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த வில்லியனூர் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 198 ரன்கள் குவித்தது. கேப்டன் அமன் கான் 60 ரன்கள் விளாசினார். 199 ரன்கள் இலக்குடன் களமிறங்கிய ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட்ஸ் அணி 19.1 ஓவர்களில் 175 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி 23 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. சிறப்பாக விளையாடிய அமன் கான் ஆட்டநாயகன் விருதை பெற்றார். மற்றொரு லீக் ஆட்டத்தில் மாஹி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி ஜெனித் ஏனம் ராயல்ஸ் அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி தொடரின் முதல் வெற்றியை பதிவு செய்தது. 82 ரன்கள் எடுத்த ரித்திக் சர்மா ஆட்டநாயகன் விருதை வென்றார். புதுவை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு ராஜீவ்காந்தி காலை சிற்றுண்டி திட்டத்தின் மூலம் LKG முதல் +2 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு 100 மில்லி சூடான பால் வழங்கப்பட்டு வருகின்றது. பாலுடன் சாக்லேட், மால்ட், ஹெல்த் மிக்ஸ் கலந்து இனி மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுவை அரசு மற்றும் சத்யசாய் அன்னபூர்ணா அறக்கட்டளை இடையே கையெழுத்தானது. இதற்கான நிகழ்ச்சி தலைமை செயலகத்தில் உள்ள கல்வித்துறை செயலர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அரசின் கல்வித்துறை செயலர் கிருஷ்ண மோகன், உப்பு மற்றும் சத்யசாய் அன்னபூர்ணா அறக்கட்டளை அறங்காவலர் சந்தோஷ் அல்லத் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதன் மூலம் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்று கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஐஃப்ரீனா மற்றும் பாண்டிச்சேரி பிரெஞ்சு தொழில் முனைவோர் கூட்டமைப்பு இணைந்து நடத்திய கிளாட் கான்க்ளேவ் ஐடியா ஃபோர்ஜ் திட்டத்தின் சான்றிதழ் வழங்கும் நிறைவு விழா புதுச்சேரி பிரின்ஸ் அரங்கில் நடைபெற்றது.
இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த 50 பிரெஞ்சு மொழி மாணவர்கள் பங்கேற்று தாங்கள் உருவாக்கிய வணிக மற்றும் சமூக மேம்பாட்டு புதுமை திட்டங்களை காட்சிப்படுத்தினர். விழாவில் சிறந்த 3 வணிக யோசனைகளுக்கு சிறப்பு அங்கீகாரம் வழங்கப்பட்டதுடன் பயிற்சியை நிறைவு செய்த 50 மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்பத்துறை இயக்குநர் அமன் சர்மா, புதுச்சேரி பல்கலைக்கழக முன்னாள் பதிவாளர் டாக்டர் பன்னீர்செல்வம், மீடியா இன்ஃபர்மேஷன் பீரோ தலைமை நிர்வாக அதிகாரி ராஜகோபால் சுவாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். செயற்கை நுண்ணறிவு மற்றும் பிரெஞ்சு மொழி திறனை ஒருங்கிணைத்து இளைஞர்களின் புதுமை திறனை ஊக்குவிப்பதே இத்திட்டத்தின் நோக்கம் என ஐஃப்ரீனா நிறுவன இயக்குநர் டாக்டர் அருண்குமார் சாந்தலிங்கம் தெரிவித்தார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வில்லியனூர் தொகுதி தில்லை நகரில் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர் உதவித்தொகை பயனாளிகளுக்கு இலவச போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எம்எல்ஏ ரவிக்குமார் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அரசு நலத்திட்டங்கள் அனைத்து தகுதியான பயனாளிகளையும் சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், என்ஆர் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியபேட்டில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மைய கட்டடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் எம்எல்ஏ ரவிக்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்தார். பின்னர் அங்கன்வாடி பணியாளர்களுடன் கலந்துரையாடிய அவர் மைய கட்டிடத்தை முறையாக பராமரித்து குழந்தைகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தரமான சேவைகள் வழங்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையம் பயன்பாட்டிற்கு வந்ததற்கு மகிழ்ச்சி தெரிவித்தனர். காரைக்கால் மேடு பகுதியில் உள்ள அரசு பக்ரசாமி பிள்ளை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் ரூபாய் 15 லட்சம் செலவில் கட்டப்பட்ட புதிய கழிப்பறை கட்டடத்தை எம்பி வைத்திலிங்கம் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசியவர் மாணவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு மேலும் ஒரு கழிப்பறை கட்டிடம், பள்ளி மதில் சுவர் சீரமைப்பு மற்றும் விளையாட்டுக்கூடம் அமைப்பதற்கும் தேவையான நிதி ஒதுக்கி நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் மாணவர்கள் கல்வியுடன் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் அளித்து விளையாட்டில் ஈடுபட வேண்டும் என அறிவுறுத்தினார். காரைக்காலில் ஸ்ரீ அம்மையார் கோவில், ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி கோவில், ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் கோவில் மற்றும் ராமலிங்க சுவாமி மடம் அருகே அனுமதியின்றி அசைவ உணவகம் செயல்படுவதாக குற்றம் சாட்டி அதை உடனடியாக அகற்றக் கோரி விஸ்வ இந்து பரிஷத் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டது. கடந்த 6 மாதங்களாக இந்த விவகாரத்தில் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்த அமைப்பினர், சம்பந்தப்பட்ட உணவகம் நகராட்சி வர்த்தக உரிமம் மற்றும் உணவு பாதுகாப்பு வாரியத்தின் அனுமதி பெறாமல் செயல்படுவதாகவும் அதிகாரிகள் உடனடியாக விசாரணை நடத்தி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் அசைவ உணவகம் அப்புறப்படுத்தப்படும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என தெரிவித்தனர். ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் சட்டமன்ற அலுவலகத்தில் ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் வீடு கட்டும் திட்டத்திற்கான பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எம்எல்ஏ மோகன்தாஸ் கலந்து கொண்டு 38 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 2.75 லட்சம் முதல் தவணை நிதி பெறுவதற்கான ஆணைகளை வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் புதிய வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நிலுவையில் உள்ள திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்களை அனைத்து கிராம பஞ்சாயத்துகளிலும் விரிவுபடுத்துதல், சுய உதவிக் குழுக்களுக்கு கடனுதவி வழங்குதல், புதிய தொழில் தொடங்குவதற்கான திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் குறித்து அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் விரிவாக ஆலோசனை நடத்தினர். நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை ஆய்வாளர் ராஜா, அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அதிகாரி சௌந்தரி, செயலாக்க அதிகாரி சவுந்தரராஜன், உதவி பொறியாளர் ராமன், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மணவெள்ளி தொகுதி அபிஷேகப்பாக்கம் சேத்திரால் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இலவச கண் பரிசோதனை முகாம் இன்று காலை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கான இலவச கண் பரிசோதனை முகாமை துவக்கி வைத்தார். புதுச்சேரி ஜோதி கண் பராமரிப்பு மையம் மூலம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதியம்மன் தேவஸ்தானத்தின் உற்சவ விழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு ஒவ்வொரு நாளும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள், ஸ்ரீ அர்ஜுனர், ஸ்ரீ திரௌபதி அம்மன் சுவாமிகளுக்கு திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து திருவாராதனமும் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு பொங்கல் வைக்கும் விழா நடைபெற்றது. இதில் அமைச்சரும் லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு
சுவாமி வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆலய தலைவர் நந்தா ஸ்ரீதரன் மற்றும் நந்தா பூவராகவன், வன்னியர் சங்க மாநில தலைவர் நரசிம்மன் மற்றும் செல்வராஜ், திருமால், முருகையன், மூர்த்தி, சிவராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.